ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் மசால் வடை. ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேரட் மசால் வடைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஒரு கேரட்டை இந்த மாதிரி சீச்சு வச்சுருக்கேன். 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். 3 வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்தா சோம்பையும் வெள்ளைப்பூடியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் அரைக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி குறகுறப்பாக அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த பவுலில் அரைச்சி வச்சுருந்தா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அடுத்தது துருவி வச்சுருந்தா கேரட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கைக்கு நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா தட்டி வச்சாச்சு வடை ஷேப்பில். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருந்தா வடையை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க, இல்லாட்டி கரிஞ்சிடும். இப்போ நம்ம வடையை எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துக்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரட் மசால் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த ஒரு பருப்பும் எதுவும் ஊற வைக்க தேவையில்ல, சட்டுன்னு செஞ்சிடலாம். கேரட் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.